ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சகோதரி சங்கீதா முன்சாமி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி குடமிளகா தொக்கு பார்ப்போம். ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். கடுகு ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஆனியன் அண்டு டொமேட்டோ சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. குடமிளகா தொக்கு கூட குடமிளகா கூட உடம்புக்கு நல்லது தான். வீக்லி ஒன்ஸ் அப்படியே சாப்பிட்லாம், ஒன்று நல்லது தான். தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நன்கு வதக்கிக்கோங்க. பூண்டு தோலோடு 2 நசுக்கி போடுங்க. தோல் இல்லாமலே நசுக்கி போடலாம். தோலோடு நசுக்கி போடும்போது எண்ணெயில் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு உப்பு, கல்லுப்பு அண்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு குடமிளகா சின்னதாக கட் பண்ணியிருக்கிறத போட்டு நல்லா மிளகாத்தூள் 2 ஸ்பூன், காரம் நிறைய வேணுன்றவங்க இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு லைட்டாக வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. குடமிளகா மூழ்கிற அளவுக்கு இருக்கட்டும். நல்லா தொக்கா குழம்பா வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தொக்கா இருந்தால் போதும். அந்த தொக்குலேயே நல்லா சாப்பிட்லாம் சாப்பாடு. ஸோ மூழ்கிற வரைக்கும் போட்டு மூடி வச்சு சிம்மில் வைத்து வேக வச்சுக்கோங்க. குடமிளகா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹெல்த்தியாக இருப்போம்.